மந்திரங்களுக்கு மிக ரொம்ப சக்தி இருக்குது. அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் மனிதரோட வாழ்க்கையை பாதிக்கும்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும். சில அதர்வன மந்திரங்கள் அதே வாழ்க்கையை கெட்டதும் பண்ணும். முழுமையாக அந்த தெய்வத்தை உள்ள முருகி நம்ம படிக்கும்போது நம்மளுடைய நிலை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். அவங்க அந்த ஸ்லோகங்களை ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தாங்க. காலையில் ஆரம்பித்தாங்க. ரொம்ப வயிறு வலியோட தான். இதை படிக்க 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 அவங்களுக்கு வயிறு வலி கம்மியாக இருக்குது. அந்த ஸ்லோகம் முடிக்கிறாங்க, வயிறு வலி கம்ப்ளீட்டடாக இல்லை. அந்த மந்திரத்தை உள்ள முருகி பிரயாணம் பண்ணும்போது நிறைய பேரோட வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு புத்திரபாக்கியம் கிடைச்சிருக்கு. வணக்கம் யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மந்திரங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஆல்ரெடி எங்களுக்கு கர்மாவை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. நம்ம முன்னாடி பதிவு கர்மாவை பத்தி பேசியிருக்கோம், நிறைய உணர்வுகளை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு மந்திரம் பத்தியும் நீங்க எங்களுக்கு நிறைய தெளிவான விஷயங்கள் சொல்லணும். சரிங்களா சார்? கண்டிப்பா சார். கடவுளோட மந்திர பாடல்களுக்கு சக்தி உண்டா? அது ஒரு தனி மனித வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கு? இந்த பிரபஞ்சமே ஒரு ஒளி வடிவத்திலானது. அந்த ஒளிங்கள ஒரு மந்திரங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மந்திரங்களுக்கு சக்தி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் ஒவ்வொரு இறைவனை வர வைக்கிறதுக்கு ஒரு மந்திரமும் சில நோய்கள் தீர்வதற்கு சில மந்திரங்களும் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம மனசில் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப என்னால் முடியும், என்னால் ஜெயிச்சிருவேன், ஒரு நேர்மறையாக அந்த வார்த்தைகள் சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்குது. இது ஒரு வார்த்தைகள். அப்போ அந்த மந்திரங்கள்ங்கிற போது அந்த மந்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும். அதனால தான் ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு நோய்க்காக ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறதுக்காக சில பாடல்கள் நம்மளுடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நம்மளுடைய பக்தர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நம்மளை மீறி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் போது அங்கேருந்து ஒரு வைப்ரேஷன் வரும்போது அது நம்ம வாழ்க்கையில் சில தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் மந்திரங்களுக்கு மிக ரொம்ப சக்தி இருக்குது. அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் மனிதரோட வாழ்க்கையை பாதிக்கும்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும். சில அதர்வன மந்திரங்கள் அதே வாழ்க்கையை கெட்டதும் பண்ணும். அப்போ அந்த மந்திரங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அது ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் அது பங்குங்கிறது ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. தனிநபரோட ஆரோக்கியமாகட்டும், ஒரு பணப்பிரச்சனையாகட்டும், இல்லை வாழ்க்கையில் வேற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலுமே வெறும் ஸ்லோகங்கள் மட்டுமே சொல்கிறனால தீர்வு காண முடியுங்களா? இது நிறைய பேருக்கு தேவையான பதில். இது ஒரு நல்ல கொஸ்டின் கூட. இப்போ நம்மளுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான ஒரு மந்திரங்களோ, பணம் வேணும்னா ஒரு மகாலட்சுமி மந்திரமோ இல்லை கனகதார சூத்திரமோ இதை மட்டும் நான் காலையில் உட்காந்து படிச்சுட்டா என் பிரச்சனை சரியாயிருமா அப்படி தான் நீங்கள் கேட்க வரீங்க இல்லையா? இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நம்புகிறாங்க. நம்மளுக்கு இந்த மந்திரங்கள்லாம் உண்மை 100% அருள் கொடுக்கும். ஆனால் அது யார் எந்த மாதிரி பிரயோகப்படுத்துகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அருள். கனகதாரா சோத்திரம்ங்கிறது ஒரு ஏழை பெண்மணிக்கு ஆதிசங்கரர் பெருமார் பாடி அந்த பாடலுக்காக மகாலட்சுமி அவங்களோட தரித்திரத்தை போக்குனாங்க. அப்போது அதை பாடின ஆதிசங்கர் என்ன ஸ்டேட்டில் இருந்திருப்பார், அவர் அந்த அம்மாவோட வறுமையை நினச்சி இந்த வறுமையிலேயே நம்மளுக்கு உதவுதுங்கிற அந்த கிருதயம் மலர்ந்து அங்கேருந்து மகாலட்சுமியை பாடினால அவங்களுக்கு அம்பாள் அற்புதம் பண்ணாங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி நிலையில இருக்கோமா? ஒவ்வொரு நபரை செக் பண்ணா கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஆதிசங்கரோடையும் ஆழ்வார்களோடையும் நாயன்மார்களையும் ஒப்பிட்டு நம்மளும் பாடுனா அற்புதம் நடக்குமான்னு கேட்டா அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. ஆனா இந்த மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா இது கர்ம பூமி. இப்ப இந்த கர்ம பூமியில உழைக்காம எதுவுமே நடக்காது. ஸோ யாரா இருந்தாலும் அவங்களுடைய திறமைக்கேற்ற எஃபெக்ட் போடணும், அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருள் கிடைக்கும். அப்போ ஒரு பண பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதே கனகதார ஸ்தோத்திரமோ அதே மகாலட்சுமி மந்திரத்தையோ முழுமையாக அந்த தெய்வத்தை உள்ள முருகி நம்ம படிக்கும்போது நம்மளுடைய நிலை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நம்ம புத்தியை யூஸ் பண்ணி சரியான வழிகளில் கொண்டு போய் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். இப்போ ஒரு தீராத ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த ஸ்லோகங்கள் பாடுனா இந்த நோய்கள்லாம் சரியாகணும்னு அந்த ஸ்லோகங்கள் பாடணும். அதை தாண்டி ஒரு நல்ல டாக்டரை நம்ம பார்க்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் இங்கே போனால் சரியாகும். அந்த உணவுகள் இதெல்லாம் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகி அதெல்லாம் எடுத்து சரியாக முடியும். ஏன்னா பரபக்தி இருந்துச்சுன்னா
ஒரு தடவை மந்திரங்கள் பாடினாலே அருள் வந்துடும். இருந்து இறைவனோட நாமம் சொன்னாலே போதும். பெரிய மந்திரங்கள்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு அந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கணும், இந்த மந்திரம் தெரிஞ்சுக்கணும், பக்தி. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. என்ன நினைக்கிறோம், அங்கே உள்ள அற்புதத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அற்புதம் பாடினா நம்மளுக்கு அற்புதம் நடக்குமான்னுக்கிறாங்க. ஆனால் அப்படி அமைப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய இந்த ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் பாடும்போது நம்மளுக்கு ஒரு வழிவகைகள் கிடைக்கும், நம்மளுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எதுவுமே திக்கற்று உட்கார்ந்துருப்போம். அப்போ இந்த ஐஸ்வர்யங்கள், கனகதர ஸ்தோத்திரங்கள், மகாலட்சுமி நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். கண்டிப்பாக அது மூலமாக ஏதாவது சம்பாரித்து இந்த கடனை அடைக்கலாம். இல்லை யாரோ உங்களோட பூர்வீக சொத்துக்கள் விற்காமல் இருக்கலாம், அது வாங்கக்கூடிய ஒரு சூழல் கிரியேட் ஆகலாம். அதில் ஒரு நல்ல விலைக்கு போக இது பண்ண முடியும். அதனால் வெறும் மந்திரங்களில் படிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை மாறும்னா, நம்ம பக்தராக இருந்து பரபக்தி ஸ்ருதியில் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி வெறும் ஸ்லோகங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் இந்த ஸ்லோகங்கள் மட்டும் நம்ம மாற்றாது. இந்த ஸ்லோகங்கள், இந்த பதிகங்கள்லாம் பாடும்போது நம் கண் முன்னாடி சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை யூகித்து அது மூலமாக நம்மளுடைய திறமையை யூஸ் பண்ணி நம்ம உழைப்பை போட்டு நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியும். சரி, இப்போ பெரிய நல்ல தெளிவான ஒரு பதில் சொன்னீங்க. இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம இந்த எண்ணிக்கையில் சொன்னாதான் இதுக்கு நம்மளுக்கு வந்து பலன் இருக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குங்களா சார்? அதாவது ஒரு 108 1008 முறை இந்த ஸ்லோகங்கள் பாடுங்க, இத்தனை நாள் பண்ணுங்க, இத்தனை நாள் இந்த விளக்கேற்றி இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க, இந்த துதியை பண்ணுங்க, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படின்னா நம்மளுடைய மனோநிலையை பொறுத்து தான் அந்த மந்திரத்துக்கு சக்தி. ஏன்னா மனம் அது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை. இப்போ இந்த மனசை செம்மைப்படுத்துறதுக்கு தான் இந்த பதிகங்களோ இந்த பாராயணமோ லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கு. நம்ம அதை என்ன பண்றோம்னா, இன்னைக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து 1008 தடவை பண்ணா 10,008 பண்ணா அற்புதம் நடக்கும், நம்ம வாழ்க்கையில பிரச்சனை தெரிஞ்சு சொல்லிட்டு ஏதோ ஸ்லோகங்கள்ல ஏதோ ஒரு வார்த்தை மாதிரி கட 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 கடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ ஒரு கந்தசஷ்டி கவசம் எடுத்தீங்கன்னா அது நிறுத்தி நிதானமாக முருகனை உள்வாங்கி ஒரு அது பயணம் செய்யணும்னா குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷத்துக்கு குறையாது. ஆனால் இன்னைக்கெல்லாம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஸ்லோகங்கள் பண்ணிடுறாங்க. இதில் 11 36 தடவை படிக்கிறேன், 21 தடவை படிக்கிறேன்னு. அது வந்து உங்களுடைய ஆள் மனசுக்கும் உள்ளே போகலை, உங்கள் மைண்டுக்கும் உள்ளே போகலை. இது என்ன ஆகும்னா உங்களுக்கே ஒரு விதமான எரிச்சல் தான் சிருஷ்டி பண்ணும். அப்போது 1008 சொல்ல வேணாம், 108 சொல்ல வேணாம், உங்களால் எத்தனை தடவை முடியுமோ உங்கள் மனசும் உடலும் ஒத்துழைக்குதோ அத்தனை தடவை இறைவனை நினச்சி நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்கிறத காட்டிலும் அந்த விஷயங்களோட நீங்கள் உள்ள மெர்ஜ் ஆயிடணும். நீங்கள் ஒரு அம்பாளுடைய ஸ்லோகம் சொல்கிறீங்கன்னா அம்பாலும் நீங்களும் மட்டும்தான் இருக்கணும். கண்ட சிந்தனை ஓடாமல் இதை சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுமே, இந்த மந்திரத்தை பிடிச்சி அடுத்த வேலை பார்க்கணுமே அப்படிங்கும்போது அந்த மந்திரங்களுக்கு பயன் இருக்காது. நீங்கள் 1008 தடவை சொல்லிட்டு போனாலும் வாழ்க்கையை மாறும்னா உங்களுடைய இஞ்சு கூட வாழ்க்கையில் மாறாது. அப்போ நீங்கள் 11 தடவையோ 7 தடவையோ சொல்லும்போது இறை ஆற்றலோட நிறுத்தி நிதானமாக அந்த சக்தியோடு உள்வாங்கி அந்த மந்திரங்களை படிங்க. எந்த ஸ்தோத்திரம் படிக்கிறீங்களோ அந்த ஸ்தோத்திரமோ, எந்த இறைவனோட அருட்காப்பு படிக்கிறீங்களோ அந்த அருட்காப்போ உள்வாங்கி பக்தியோடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அந்த பக்திக்கும் அந்த மந்திரத்தோடைய புண்ணியத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயங்கள் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். அந்த கர்ம வினைகள் குறையும் போது நீங்கள் துக்கமாக இருக்கக்கூடிய சூழல் மாறி ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் உங்கள் லைஃப்பில் அது சிருஷ்டியாகும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த மந்திரங்கள் பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ இந்த மந்திரங்கள் ஸ்லோகம் எல்லாம் சொல்லி நோய் குணமான யாராவது உங்களோட இருக்காங்களா? அதோட கொஞ்சம் அனுபவங்களை சொல்ல முடியும்? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல 2 அனுபவங்கள் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நபர் வந்து இவங்க நம்மளுக்கு தெரிந்த நபர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு வயிறு வலி. இந்த வயிற்று வலி வரும்போது டாக்டரை பார்க்குவோம், அல்சரா ஒவ்வொரு டாக்டராக மாற்றி மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த வயிறு வலி வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகி அவங்க சாப்பிட முடியாமல் கூட இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுக்காகவே தோணுச்சு. என்ன பண்ணாங்கன்னா நாராயண பற்றர் எழுதி நாராயணிய ஸ்லோகம் குருவாயூரப்பன் இருக்கும். இந்த நாராயணிய ஸ்லோகத்தை எடுத்து அவங்க அந்த ஸ்லோகங்களை ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தாங்க. காலையில் ஆரம்பித்தாங்க. ரொம்ப வயிறு வலியோட தான். இதை படிக்க 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 அவங்களுக்கு வயிறு வலி கம்மியாக இருக்குது. அந்த ஸ்லோகம் முடிக்கிறாங்க, வயிறு வலி கம்ப்ளீட்டடாக இல்லை. எத்தனையோ விதமான எக்ஸ்ரே, எத்தனையோ விதம் சித்தா, ஆயுர்வேதா எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கொஞ்ச நாள் சரியாகும், திருப்பி வரும். இந்த ஸ்லோகம் மட்டுமே படித்து அவங்களுக்கு யாரோ ஒரு நபர் சொல்லியிருக்காங்க, இல்லை அவங்களுடைய
இல்யூஷன் உள்ளே இருந்து ஆள் மனசுலேருந்து ஏதோ தோணியிருக்கு, அதை செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்லோகங்கள் முடிச்சிருக்காங்க. அதுலேருந்து இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வயிற்று வலி வரலை. அந்த வயிற்று வலிங்கிறது ஒரு கர்மா. அந்த கர்மாவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. பட் இந்த வெறும் ஒன்றும் பண்ணல. இந்த நாராயணிய பட்டர் எழுதிய நாராயணம் ஸ்லோகத்தை மட்டும் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. இதை நான் படிக்கிறேன், எனக்கு வயிறு வலி சரியாகணும்னு. கம்ப்ளீட்டாக வயிறு வலி இன்ன வரைக்கும் அந்த வயிற்றில் அது அன்னைக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இல்லைன்னு சொன்னேன். இப்போ ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னொரு நபர் இவங்களுடைய ஃபேமிலி மேலே ஒரு கோர்ட் கேஸ் ஆயிடுச்சு. இவங்க செய்யாத தப்புக்கு கோர்ட் கேஸ் ஆயிடுச்சு. அப்போ இவங்க வந்து இந்த கோர்ட் கேஸில் தியானமோ, ஏன்னா இது வந்து இந்த கேஸ் வந்து இவங்க பக்கம் ஜெயிக்கலைன்னா இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல், இந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல தியானமோ எதுவும் வராது. ஏன்னா மனது ஃபுல்லாக அவ்வளோ டிஸ்டர்பன்கள். நம்ம எங்கே உட்காந்து மனசை தியானம் வருது, எங்கிட்ட உணர்வுகளை பாசிட்டிவாக வைக்கிறது ஒன்றுமே இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதிலிருந்து நம்ம பக்கம் நியாயம், ஆனால் இது சரியாகணும், ஏதோ ஒரு கர்மான்னு சொல்லிட்டு துர்கா தேவியோட 32 நாமம் இருக்குது. துர்கா மத்தனி. அந்த ஸ்லோகங்களில் வந்து மனமுருகி, ஏன்னா ஒரு 1 hour டெய்லி இதை மட்டும் ஒரு 11 நாள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. மனமுருகி, அம்மா எங்கள் மேலே ஒரு அபாண்டமான பழி இருக்குது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு சாதகமாக எங்கள் ஃபேமிலி மேலே கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் அரெஸ்ட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகங்களில் உள்ள முருகி குடும்பத்தோடு சேர்ந்தாங்களாம். இருக்கிற 5 பேரும் ஒரு ஜாயிண்ட் கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணி அந்த அம்பாள்கிட்ட அவ்வளோ இருந்து அந்த நாமத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு 48 minutes தொடர்ந்து ஒரு 6 நாள் 7 நாள் தொடர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு சாதகமாகவே சில விஷயங்கள் நடந்து இவங்க வந்து அந்த கேஸில் இல்லை, நிரபராதின்னு கம்ப்ளீட்டாக தீர்ப்பாயிருச்சு. ஏன்னா இவங்க வக்கீலோ பெரிய ஆளை வச்சு பார்க்குற அளவுக்கு இவங்ககிட்ட பணம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்து இவங்களுடைய அந்த கர்மா இருந்துச்சு. இந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பிரயாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நடந்து இன்றைக்கி அதே வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைய இருக்குது. இந்த 2 அற்புதங்கள் வந்து எனக்கு நெருங்கிய நபர்களுக்கு, ரொம்ப தெரிந்த நபர்களுக்கு ஏற்பட்டனால உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மந்திரங்கள் ஸ்லோகங்களுக்கெல்லாம் சக்தி இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகளே ஒரு பாசிட்டிவாக புகழ்ந்தா, நல்லா புகழ்ந்தா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்கள ரொம்ப ஹார்ஷாக பேசினா அவங்களுடைய முகபாவனைகள் மாறும், நம்ம மேலே வெறுப்பு வரும், என்ன சொல்கிறோமோ ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்குது. அதனால தான் அந்த இறைவனோட நாமகரணம் மந்திரங்கள் சொல்லும்போது அந்த தெய்வம் மேனிஃபெஸ்ட் ஆகுது, நம்ம லைஃப்பில் கர்ம விமோக்ஷம் நடக்குது. அப்போது சில இடங்களில் நம்மளுடைய உணர்வுகள் பாசிட்டிவாக வைக்க முடியாதப்ப, நம்மளுடைய தியானம் பண்ண முடியாத மனநிலையில் உள்ள முருகி ஏதாவது ஒரு மந்திரத்தை, அந்த இறைவனை நினச்சி அந்த மந்திரத்தை உள்ள முருகி, இதுதான் வழி, எனக்கு என்னால் முடியாது, நான் பாசிட்டிவாக நினைக்கணும்னா அதுக்கு ஒரு சில புண்ணியம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தெய்வம் தான் அந்த நிலையை பிரசாதிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே அதெல்லாம் முடியாதப்போ அந்த தெய்வம் நீயே சரணம், உன்னை கூப்பிட்றேன், என்னை காப்பாத்துன்னு சொல்லி அந்த மந்திரத்தை உள்ள முருகி பிரயாணம் பண்ணும்போது நிறைய பேரோட வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு புத்திரபாக்கியம் கிடைஞ்சிருக்கு. நிறைய ஒவ்வொரு மந்திரங்கள், ஒவ்வொரு பதிகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் அவ்வளோ அற்புதங்கள் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் டே டு டே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உலகெங்கும் எங்கோ ஏதோ ஒரு இடத்துல அந்த வைப்ரேஷன் அவங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதெல்லாம் பொய் கிடையாது, அது உண்மை. நம்ம ஒரு சில பேருக்கு நடக்காதனால நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்றோம், இதுக்கு சக்தியா இது பொய்யான்னு நம்ம சொல்லிடுறோம். அனுபவிச்ச பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மந்திரங்களுக்கு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பதிகங்களுக்கு சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி மனோநிலையில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம். நீங்கள் ஊரெல்லாம் எல்லாத்தையும் காயப்படுத்திட்டு ஊரெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு மந்திரத்தை சொன்னால் உங்கள் லைஃப்பில் கர்மா மாறும்னா மாறாது. அப்போ அந்த மனசை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, அது ஈஸி தான். நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம யாரையாவது காயப்படுத்தியிருந்தோ, நம்மளால யாரோ தப்பு இருந்தோ, நேரம் இல்லையோ, மானுஷிகமாக ஒரு மன்னிப்பை கேட்டு அதை உணர்ந்து அந்த அகங்காரத்தை ஒழிச்சு இந்த மந்திரங்கள் சொன்னால், மந்திரங்கள் அக்ஷய பாத்திரம் மாதிரி அருள் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொன்றும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய சில மந்திரங்கள் சொல்லும்போது நம்மளுடைய ஒரு சக்கரங்களே கிளியர் ஆகும். சில மந்திரங்கள் சொல்லும்போது நம்மளுடைய பணம் கிரியேட் ஆகும். அப்போது நம்ம மனசை கொஞ்சம் தயார் நிலையில் வச்சுக்கிட்டு பண்ணணும். அதனால தான் நம்மளுடைய அந்தர்யாமின் ஃபவுண்டேஷனில் கூட அந்த மனதை நம்ம ஒழுங்குபடுத்த சொல்கிறோம். அந்த மனதில் தேவையில்லாத குப்பை இதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்கள ஒரு பவித்திரமாக ஃபியூர் சோல் ஆக்கும்போது அவங்க கடவுளை வந்து முன்னாடி அதே கடவுள் தான், அதே இறைவன் தான், அதே வழிபாடு தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வழிபாடு பண்ணுறாங்க. அந்த ஒரு தெய்வீக ஸ்பரிசத்தை உணர முடியுது. அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருது.
ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நீங்க சொல்றத கேட்டா எங்களுக்கே தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாகுது. மந்திரிகள் சொல்றனால நம்மளுக்கு எவ்வளோ ஆரோக்கியம் மட்டும் இல்லாம வழக்குகள் ஆகட்டும், இல்ல ஒரு புத்திர பாக்கியமாகட்டும், எல்லாமே வந்து நீங்க ரொம்ப கியூர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு வந்து இது பயனுள்ள பதிவா இருக்கும். மேலும் வந்து நேயர்களுக்கு இந்த மந்திரங்கள் பத்தி இன்னும் தனிப்பட்ட முறையில உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் வேணும்னா, நம்ம சார் கிட்ட நீங்க வந்து கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணி முழுமையான விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி.